வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல யாரும் இல்ல, வேலைக்காரங்களை எல்லாம் நைட் ஷோக்கு அனுப்பிட்டேன். ஆமா, யார் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தா? விவேக் தானே? எனக்கு தெரியும், அவன் எப்பவுமே ஸ்பெஷல் கஸ்டமரை தான் அனுப்புவான். போன்ல பேசுறப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. நான் ரேட்ட சொன்னதும் ஒரு வார்த்தை கூட பேசாம உடனே சரின்னுட்டீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பெரிய அமௌண்டா என்ன? பார்த்தாலே தெரியுதே, பெரிய பணக்கார வீட்டு புள்ளன்னு. மாட்டேன், இந்த குடிசைக்கு வெளியில போய் நான் படுக்க மாட்டேன். நாளை காலையில உனக்கு பரீட்சை இருக்கு, சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுறா. பெரிய பரீட்சை, ஸ்கூலுக்கு போறதுக்கே வெக்கமா இருக்கு. உன் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. ஒவ்வொரு பசங்களும் என்ன எவ்வளவு கேலி பண்றாங்கன்னு தெரியுமா? எனக்குன்னு ஒரு ஆள துணி கூட கிடையாது. உனக்கு மட்டும் கலர் கலரா துணியா? கடவுளே, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்படி பேசாம இருந்தா எனக்கு எப்படி மூடு வரும்? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இதான் முதல் வாட்டியா? என்ன மாதிரி பொண்ணுங்கள பார்த்ததே இல்ல. ஏமா என்ன பெத்த? 7 வயசு பையன் கேட்கிற கேள்வி அது. சோத்தை தின்னுட்டு வெளியே போய் படுறா. ஏன் இப்படி பண்ற? பண்ணாம சோத்தை எப்படி கொட்டிக்கிறது? உனக்கு பசிக்க கூடாதுன்னு தான்டா மத்தவங்க பசிக்கு தீனி போட்டுட்டு இருக்க. நீ பண்ற தப்பு. ஆமாண்டா, உனக்கு சோறு போட்டு படிக்க வைக்க நினைச்சேன் பாரு, தப்புதான். நீ செத்து போயிடு. அட பாவி, எவனோ படுத்தான், நீ என் வயித்துல வந்த. உன்னை கலைச்சிடுன்னு எல்லாரும் சொன்னப்போ உன்னை சுமந்து பெத்த என்னையா செத்து போன்னு சொல்ற? நான் செத்து போயிட்டா உனக்கு யாரா இருக்காங்க? நீ வேண்டாம், நீ போயிடு. எங்க அப்பா எங்கன்னு சொல்லு, எங்க அப்பா எங்கன்னு சொல்லு. எங்க அப்பா தான் எனக்கு வேணும். நீ வேண்டாம், எங்க அப்பா எங்கன்னு சொல்லு. நீ போயிடு. உங்க அப்பாவை தெருவுல போய் தேடுறா. உங்களை மாதிரி ஆம்பளைங்க இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி பொம்பளைங்க இன்னும் உயிரோட இருக்காங்க. வாங்க. கமானியா, வாங்க வாங்க.
யாரானா பெரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு ஊரெல்லாம் பாராட்டுறாங்க. ஆனா எங்க அம்மா ரொம்ப மோசம். டெய்லி டெய்லி லேட்டாவே வராங்க. டெய்லி சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் ஒரு தடவை தான் வாங்கி தராங்க. பிக்னிக் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. டெய்லி கதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் டாடி சீச்சி யாரானா பீச் கூட்டிட்டு போறதில்ல, நிறைய கிஸ் கொடுக்கறது இல்ல, அடிக்கடி எனக்கு கொஞ்சதும் இல்ல. இப்ப மட்டும் கொஞ்சறாங்க. யுவர் ஆனர், இந்த குட்டி வக்கீல் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவ கேக்குறதெல்லாம் வாங்கி தரேன், எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன், தூங்குறப்ப நிறைய முத்தம் கொடுக்கறேன். ஆனா இவதான் யுவர் ஆனர் மம்மி ரொம்ப மோசம்னு சொல்றா. எனக்கு அழுகையா வருது. மம்மி அழாதீங்க, மம்மி அழாதீங்க. யாரானா நான் சொன்னதெல்லாம் தப்பு. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. சரி, ஸ்கூல்ல நல்லா படிச்சியா? படிச்சேனே மம்மி. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல திருடன் போலீஸ் விளையாடணும். நான் தான் டாடி மாதிரி போலீஸ். திருடனை பிடிச்சி டிஷும் டிஷும்னு அடிச்சா. அப்புறம் அவன் நான் தான் திருடினேன்னு ஒத்துக்கிட்டா. பாத்தீங்களா, குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு, பெரியவங்களுக்கு தெரியல. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்களே நியாயம் சொல்லுங்க. என்ன வரும்போதே சூடா வரீங்க? பின் என்னங்க, நேத்து ராத்திரி கஷ்டப்பட்டு முத்துன்னு முத்தி மாயாடி பிடிச்சு உள்ள தள்ளிருக்கேன். பேப்பரை பாத்தீங்களா? போலீஸ் அராஜகம், குற்றவாளிகள் அனாவசியம் உதைக்கிறாங்கன்னு எழுதிருக்காங்க. யார் எழுதுனது? நான் தான் எழுதினேன். கம்ப்ளைண்ட் எழுதிய பழக்கப்பட்டவராச்சே. மேடம் கிட்டே கம்ப்ளைண்டா? நீங்களே சொல்லுங்க மேடம். வர வர போலீஸ் அராஜகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் அடி குத்து மொத்து. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீங்க பயப்பட மாட்டீங்களா? கண்ணு செல்லம் ஏமா திருடுன ஜுஜு ஜுஜு குஜு குஜு பிபி பிபி அப்படி சொன்ன திருட உண்மையை சொல்லுவானா? அடிதாண்டி போலீஸ். தெரியும், அதனாலதான் எழுதினேன். அதனாலதான் எழுதினேன். வேற யாராவது எழுதா போனா போதுன்னு விட்டுலாம். ஆனா இவ என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு எழுதியிருக்கா. உன்ன என்ன பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவேனா? நல்ல கொடுப்பேன். கொடுங்க. மயக்கிறா கல்யாணத்துக்கு அப்புறம். மூஞ்சி பர மூஞ்சிய பரங்கிக்கா மாதிரி. அப்ப எதுக்கு இந்த பரங்கிக்காயை சுத்தி சுத்தி வரீங்களா? எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். பெரிய சில்க் சுமிதா. விக்ரம், இந்த கோவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கோங்க. உமா கிட்ட வேண்டாம். உமா, விக்ரம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சண்டை போடு. இவள வீட்டுக்கு கூட்டு போய் தானே? உன்னை வீட்டுக்கு கூட்டு போய் போலீஸ் ஆட்டி என்னன்னு காட்டுறேன். வா. கேரி ஆன், வெக்கப்படாத. தேங்க்யூ. இன்னைக்கு தூள் குழப்பிடுறேன். மம்மி, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நீங்க சொன்னீங்களே, அப்ப ஏன் சண்டை போட்டுக்கறாங்க? கல்யாணம் ஆன பிறகு சண்டை போடுறதுக்கு இப்ப ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா டாடியும் நீங்களும் இப்படித்தான் சண்டை போட்டுப்பீங்களா? எஸ். அண்ணா இருக்காரா? அண்ணா இல்ல. ஓ, எப்போ ஒருவர்? தெரியல. எங்க போயிருக்கார்? சொல்லிட்டு போல. ஓகே, சரி. ஒண்ணுல சொல்ல மறந்துட்டேன். ரமேஷ் வந்திருந்தாரு. ரமேஷா? எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஆபீஸ்ல 2 பேரும் ஒண்ணாதானே இருந்தோம். ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனா. இன்னைக்கு எப்படி மடைக்கணும்? ஹலோ. அண்ணா இல்ல. எங்க போனாருன்னு சொல்லிட்டு போல. எப்போ வருவா? தெரியாது. ஓகே.
கண்ணில் ஒரு மின்னல் விழ கங்கை நதி பெண்ணில் எழ தன்னை மறந்து சின்ன இதை தந்ததிருந்து பூவான மேனி தவிக்கின்றது பூவாளம் தன்னை வெறுக்கின்றதே கண்ணில் ஒரு மின்னல் விழ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தது போல் எண்ணம் தோன்றுதே நான் வென்றது உன்னையா என்னையா கண்ணில் ஒரு மின்னல் விழ கங்கை நதி பெண்ணில் எழ கண்பட புண்படும் தேகமே கைப்படும் வேளையில் வாடுமே நீ தந்தது இன்பமா துன்பமா முதலில் இதுதான் துன்பம் முடிவில் வரும் பேரின்பம் முதலில் இதுதான் துன்பம் முடிவில் வரும் பேரின்பம் பூவையும் சின்னமணி தேடினேன் பொன்னூஞ்சல் மீது நான் ஆடினேன் கண்ணில் ஒரு மின்னல் விழ நதி பெண்ணில் எழ தன்னை மறந்து சின்ன இதழ் தந்தவிருந்து பூவான மேனி தவிக்கின்றதே பூவாளம் தன்னை வெறுக்கின்றதே கண்ணில் ஒரு மின்னல் விழ கங்கை நதி பெண்ணில் எழ ஹலோ
யார் இது? உனக்கு தான் தனியா படுத்தா தூக்கம் வராது. நான் வந்துகிட்டே இருக்கேன். ஸ்டூபிட். ஹலோ. நீ பண்ணிக்கிட்டு இருந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உனக்கு இன்னைக்கு விமோச்சனம் கிடைக்க போகுது. உடம்புக்கு பழிச்சிட்டு இருந்தல்ல, உன் உடம்பு இன்னையோட செல்லா காசாக போகுது. பாவத்தின் சம்பளம் மரணம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி கொலைகளை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சாமர்த்தியமா 2 கொலைகளையும் செஞ்சிருக்கான். 2 பேருமே கால் கேர்ள்ஸ். அவங்களுடைய ஏஜென்ட் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு உங்க முழு ஒத்துழைப்பு தேவை. தனசேகர், நீங்க அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் பத்தி விசாரிங்க. சார், அசோக், இந்த கொலைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. எஸ் சார். முஸ்தபா, அந்த பொண்ணோட ஏஜென்ட் யாருன்னு பாருங்க. இன்னும் 2 நாளுக்குள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என் டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே, கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கெட் கோயிங். ஆண்டவா, பரமசிவன் கடைக்கு 10 லட்சம் விழுந்திருக்கு, முருகேசன் கடைக்கு 3 லட்சம் விழுந்திருக்கு. எனக்கும் கொஞ்சம் போட்டு கொடுக்க கூடாதா? ஐயோ, அஷ்டலட்சுமி, பாக்யலட்சுமி, தனலட்சுமி, எல்லா லட்சுமியும் சகட்டு மேனுக்கு எனக்கு குழுக்கள். என்னையும் கொஞ்சம் கவனிப்பா. செண்பகம், செண்பகம். என்னப்பா? வியாபாரம் தொடங்குற நேரம் ஆயிருச்சு. கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. டக்கு டக்கு லாட்டரி டிக்கெட்ல அடிக்க வை. வியாபாரத்தை கவனி. அப்பா, அதெல்லாம் நான் அடிக்க வச்சுக்கிறேன். முதல்ல நீங்க கண்ணடிக்கிற பழக்கத்தை விடுங்க. அம்மா, லாட்டரி டிக்கெட் விக்கிறது நம்ம பரம்பரை தொழில். கண்ணடிக்கிறது பரம்பரை வியாதி. அது எப்படிமா போகும்? சரிங்கப்பா. வியாதி பொண்ணுக்கு தொத்திக்கிச்சே. முஸ்தபா, லக்கி டே. விபச்சாரி செத்துட்டா. அந்த ஏஜென்ட் பிடிச்சு குலுக்குனா சில்லற கொட்டிடும். குலுக்கிடுவோம். வென்றார் உண்டோ சந்தன சிப்பா, கையில வெத்தற டப்பா. அப்பா, யோ கஸ்டமர். நீ ஏஜென்ட் தானே? உன் பேர் என்ன? மன்மதராஜன். பொருத்தமா தான் வச்சிருக்க. ஐட்டம்ஸ் இருக்கா? நிறைய. 1 2 வேணுமா? பல்கா வேணுமா? நான் என்ன அண்டபுரமா நடத்த போறேன்?
ஒன்லி தமிழ்நாடா? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா. கேரளா குறைச்ச அறியும். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒரிசா. அந்த லெவல்ல போயிட்டியா? எந்த லெவலு? உங்க தொழில் மூலியமா ஒரு தேச ஒற்றுமையை ஏற்படுத்திட்டீங்க. அப்புறம் அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, பாக்யலட்சுமி, எல்லா லட்சுமியும் இருக்கு. லட்சுமி கடாட்சமா இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், பாக்யலட்சுமி ரேட் எவ்வளவு? 5 ரூபா. அல்பம். இவ்வளவு சீப்பா இருக்கு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பாக்யலட்சுமிக்கு தான் இப்ப டிமாண்ட். எல்லா கஸ்டமர்ஸும் விரும்பி கேக்குறாங்களே. நிறைய கஸ்டமர் வருவாங்களா? நிறைய சமயத்தை லைன் கட்டி நிப்பாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஆசை ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை இல்லாத மனுஷங்களே கிடையாது. சரியா சொன்னீங்க. இல்லன்னா எங்க தொழில் எப்படி நடக்கும்? தொழில் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்? 6 வருஷம் ஆச்சு. மனுஷங்க எவ்வளவோ கனவுகளோட இங்க வராங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுதான் என் கடமை. என் மனசை தொட்டுட்டியே. இதுக்காவது நான் கஸ்டமர் ஆயிரும். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, இப்பவே வாங்க. ஓகே, நல்ல கலர்ல பளபளன்னு இருக்கணும். யோ, பின்னாடி எந்த தொந்தரவு வந்துடாத. கவலையே படாதீங்க, 2 நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சிரும். வாங்க வாங்க. உன் பேர் என்ன பாப்பா? செண்பகம். 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 செண்பகம் என் பொண்ணு. உன் பொண்ணா? ஐயோ, பெத்த பொண்ணியே இந்த தொழில விட்டிய. அதுல என்ன தப்பு? செண்பகத்துக்கு தொழில 3 வருஷம் அனுபவம் இருக்குது. அத விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஆமா, ஏதோ 100 ஐட்டம் வச்சிருக்க மாதிரி. எனக்கு செண்பகம் தான் வேணும். ஐயோ ஐயோ ஐயோ, அப்பனும் பொண்ணும் சேர்ந்து இந்த அடி அடிக்கிறீங்க. ஏய்யா, லாட்டு சீட் வாங்க வந்தேன்னு பார்த்தா பொம்பளை விஷயத்துக்கு வந்திருக்க. போருக்கு மன்மதா, இவ்வளவு நேரம் நீ பேசுனது லாட்டரி சீட்டை பத்தியா? Baba, black sheep, have you any wool? Yes sir, 3 bags full. 1 for my master, 1 for my dame, 1 for the little boy who lives down the lane. வெரி குட். என்ன இன்ஸ்பெக்டர் இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். டைம் என்ன? 5 மணி ஆச்சு. விக்ரம்மா? என்ன விக்ரம்? இன்னைக்கு டிவில விக்ரம் பாக்கலையா? அத நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே. அது இல்ல, இது விக்ரம் ஸ்பெஷல். ஓ, விக்ரம் ஸ்பெஷலா? ஆமா மேடம். உமா, நீ வீட்டுக்கு போய் விக்ரம் பாரு. இங்கேயே பார்த்துடலாமே. இல்ல, எனக்கு லைட்டா தலைவலி. நீ வீட்டுக்கு போய் பாரு. உங்களுக்கு தலைவலிக்குதா மம்மி? நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க மம்மி. நானும் உமா ஆண்டியும் விக்ரம் படம் பார்க்க போறோம். வாங்க ஆண்டி. ஏய் ஏய், சித்ரா. ஹாய். விக்ரம் ஸ்பெஷல்னு சொன்னாரே, சொதப்பல். முள்ளங்கி பத்து மாதிரி முழுசாவானா கூடவே ஒரு குட்டி பிசாசு. பாப்பா, ஐ வாண்ட், எனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஐ வாண்ட் திஸ் அண்ட் தட் அண்ட் திஸ். என்ன மாப்பிள்ள முணுமுணுக்கிறாரு? கழட்டி விடு. என்னது? கட் இட், கட் இட். என்னது? ஐயோ, போலீஸ்காரன் கண்ணுக்குட்டியோட ஓட்டிட்டு போறான்னு 10 பேர் பார்த்தா சிரிப்பாங்க. சோ கட் இட், செப்பரேட் இட், கழட்டி விடு. கண்ணுக்குட்டி. அம்மு குட்டி. பா 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 பா. கண்ணுக்குட்டி, செல்ல குட்டி, பம்மு குட்டி. கண்ணுக்குட்டி, நீ இப்ப கண்ணை முடிப்பியா? நாங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்குவோமா? நீ காணா போயிடுவியா? கண்களின் வார்த்தைகள் தெரியாது, காத்திருப்பேன் என்று தெரியாது. உள்ள போ. திரு இம்ரான் கான் அவர்கள் காலிலே நிற்கிறார். திரு வாசிம் அக்ரம் அவர்கள் நீக்க தெரியாம நிற்கிறார். ஜாவித் மேனன் ஓங்க பிடித்து நிற்கிறார். பந்தை அழகாக எடுத்துக்கொண்டு பேட்டில் ஜெயிக்கிறார். அப்துல் காதர் அவர்கள் ஓடி வருகிறார். துள்ளி துள்ளி ஓடி வருகிறார்கள். அழகான பந்தை ஓடுகிறார்கள். விடுவாரா கபில் தேவ்? அடித்து விட்டார். அழகான பந்தை அடித்து விட்டார். அவர் ரன் எடுத்து விட்டார். 4 ரன். 9, 10. எங்கே போனாங்க? ஐயோ, 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 ஐயோ.
வெக்கமா இல்ல? கடன் வச்சு பண்ற தொழிலாயா இது? என்னது கார் அனுப்புறீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. கையில காசு வாயில தோசை. பாக்கெட்ல காசு இருந்தா என்ன பாக்கவா? இல்ல போன வெய்யா. வந்துட்டானுங்க. இதுக்கெல்லாம் கடன் சொல்லிக்கிட்டு விவஸ்தை கட்டானுங்க. யார் அது? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய அவமானம். ஒவ்வொரு பத்திரிகையும் நம்மளை பத்தி எழுதி கிழிக்கிறான். 1.5 மாசத்துல 3 கொலை. அடையாறுல, அண்ணா நகர்ல, கிண்டில ஒரு சின்ன தடையும் கூட விட்டுட்டு போல அந்த கொலைகாரன். கமிஷனர் கேக்குறாரு எப்படி எப்படி நடந்ததுன்னு. என்ன பதில் சொல்றது? நம்ம கஷ்டம் உங்களுக்கு எப்படி சார் புரியும்? நாம இதுக்கு இருக்கோம். இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. வாயில என்ன கொள்கட்டையா வச்சிருக்கீங்க? சார், நடந்த 3 கொலையிலும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த 3 பெண்களும் கால் கேர்ள்ஸ், விபச்சாரம் பண்றவங்க. அந்த 3 இடத்துலயும் எந்த பொருளும் திருட்டு போகல, கற்பழிப்பு நடக்கல. கற்பா அவங்களுக்கா? அப்ப எதுக்காக இப்படி பண்ணணும்? என்ன ரீசனுக்காக கொலை பண்ணணும்? ஐ ஃபவுண்ட் இட். சார், கொலைகாரன் மறுபடியும் கொலை பண்ண வருவான். அப்ப அவனையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் a good idea, no? Shut up. எந்த ஒரு தடையும் இல்ல. சோ எதையும் தீர்மானிக்கிறது கஷ்டம். செத்து போன 3 பெண்களை பத்தி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவங்க யாரு, அவங்க நடவடிக்கை என்ன, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா கொலைகாரன் யாருன்னு தெரியும். மாப்பிள, வந்தமா வேலையை பார்த்தமா ஆள் அனுப்பிச்சமா இருக்கணும். சும்மா லொல்லு பண்ணக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? சும்மா வாயை மூடிட்டு வாடி. ஏன் மூட் அவுட் பண்ற? 4 இடம் போனாதானே நம்மளும் 4 காசு பார்க்க முடியும். எனக்கு அப்புறம் 4 இடமா? ஆமா, எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டுற நீ? போலீஸ் தேடிட்டு இருக்க சமூக தொண்டை, அது நான் தான். என்ன அவசரமா வர சொன்னீங்களே? ஆமா, உமா நேத்து ராத்திரி ஹோட்டல் சந்திரிகால இந்த போட்டோ எடுத்திருக்கா. மை காட், இந்த பொண்ணு நேத்து ராத்திரி 10 மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்கா. ஆனா உமா இந்த போட்டோவை 8 மணிக்கு எடுத்திருக்கா. அப்போ இந்த பொண்ணோட கூட இருக்கிற இந்த ஆளு தீவிரவாதிகளிடம் பயிற்சி பெற்றிருக்கும் இந்நபர் தேசவிரோத சக்திகளுக்கு துணை போகும் கூலிப்படையை சார்ந்தவர். பம்பாய் நகரத்தில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட காரணத்தினால் பம்பாய் போலீசாரால் தேடப்பட்டு வருபவன். 1989ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் நாள் டில்லி விமான நிலையத்தில் போலி பாஸ்போர்ட் பயன்படுத்திய குற்றத்திற்காக போலீசாரால் தேடப்பட்டு வரும் இவன் தற்சமயம் சென்னைக்குள் ஊடுருவிருப்பதாக உளவு நிறுவனத்தின் ரகசிய தகவல் அறிக்கை உறுதி செய்கிறது. That's it. நாம தேடிட்டு இருக்கிற கொலைகாரன் அவன்தான். அவனோட போட்டோ தற்செயலா நமக்கு கிடைச்சதுனால போலீஸ் அவனை தேடிட்டு இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வாய்ப்பில்ல. இவன் மெட்ராஸ் விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி நாம இவனை பிடிச்சாகும். சார், அந்த பொண்ணை இவன் தான் கொலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? 10 மணிக்கு கொலை செய்யப்பட்ட ஒரு கால் கேர்ள் 8 மணிக்கு இவனோட இருந்திருக்கா. அந்த பொண்ணு ஒரே நேரத்துல 2 பேரோட இருந்திருக்க முடியாது. சோ அவளை இவன் தான் கொண்டு இருக்கான். அதுக்கு இந்த போட்டோ தான் ஆதாரம். இந்த போட்டோவை எப்படி ஒரு எவிடன்ஸா ஏத்துக்க முடியும்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்ஸஸ் பிரியா இந்த போட்டோவுக்கு பின்னாடி தன்னோட கையெழுத்தையும் சீலையும் வச்சு என்டாஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால இதை நம்ம சட்டப்பூர்வமா பயன்படுத்திக்க முடியும்.
அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த விபச்சாரிங்க கொலைகளையும் இவன் தான் செஞ்சிருக்கான். we must get him. சார் அவனை போட்டோ எடுத்த ஹோட்டல்ல இன்னைக்கு ஸ்பெஷல் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அங்க அவன் கண்டிப்பா வருவான். நான் உன்னைத்தான் தேடுகின்ற நேரம் இது, நீ என்னைத்தான் கொள்ளை கொள்ளும் காலம் இது. அருவம் பார்த்து ஆசை வரும், உருவம் பார்த்து மோகம் எழும், மடியின் மீது சாயும் விதம் நதியை போல ஊறும் சுகம். வா வா என்னிடம், வாழும் கலையினை பழகிடும் காலம் இது. நான் உன்னைத்தான் தேடுகின்ற நேரம் இது, நீ என்னைத்தான் கொள்ளை கொள்ளும் காலம் இது. மாலை வேளை தோளில் சாய்ந்தால் மதன நாடகம், ஆவல் மீறும் நேரம் ஏனோ மனைவி ஞாபகம். வளையும் அங்கங்கள் காமன் பாடல், வரையும் பக்கங்கள் தானே, பழகும் கண்ணங்கள் நீங்கள் கேட்டு வருகும் தென்னங்கள் தானே. பிறவி வரும் ஒரு முறைதான், பிறகு எது தலைமுறைதான், கவலையை கொல்லும் இதுதான். நான் உன்னைத்தான் தேடுகின்ற நேரம் இது, நீ என்னைத்தான் கொள்ளை கொள்ளும் காலம் இது. காதல் நோயில் நாளும் வாடும் மனித ஜாதியே, ஞானம் தேடும் வேளை நீங்கள் எனது பாதியே. உலக சட்டங்கள் எதையும் மாற்றும் இளமை வட்டங்கள் தானே, மனித விட்டில்கள் சோகம் தீர்க்கும் எனது கட்டில்கள் தானே. இளமையினை செலவிடுங்கள், இன்பங்களை வரவிடுங்கள், அவதிலும் என்னை அழைத்திடுங்கள். நான் உன்னைத்தான் தேடுகின்ற நேரம் இது, நீ என்னைத்தான் கொள்ளை கொள்ளும் காலம் இது. அருவம் பார்த்து ஆசை வரும், உருவம் பார்த்து மோகம் எழும், மடியின் மீது சாயும் விதம் நதியை போல ஊறும் சுகம். வா வா என்னிடம், வாழும் கலையினை பழகிடும் காலம் இது. நான் உன்னைத்தான் தேடுகின்ற நேரம் இது, நீ என்னைத்தான் கொள்ளை கொள்ளும் காலம் இது. Pepe. Take this away. Shit.
ஏய் போட்டாவடா எடுக்கிறீங்க தேவையா உனக்கு மச்சான் வந்து ஒப்பாரு வா சேகர் 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 கமான் விக்ரம் சொல்லு அவன் அந்த போட்டோ எடுத்துட்டான் மேடம் பிரியா மேடம் பிரியா அந்த போட்டோ பின்னாடி மேடம் பிரியா அட்ரஸ் இருக்கு இருந்தா அதனால சொல்லு அதனால அவன் கண்டிப்பா அங்க போவான் கமான் ப்ளீஸ் மேடம் பிரியாவை காப்பாத்துங்க பணைய வச்சு நீங்க செஞ்ச காரியத்துக்காக எங்க பத்திரிகை சார்பா வாழ்த்துக்கள். நீங்க சீக்கிரம் குணமாகணும். கரெக்ட். அப்பதான் நீங்க விக்ரம் ஸ்பெஷல் படம் பார்க்க ஏற்பாடு பண்ண முடியும். உங்க டிபார்ட்மெண்ட் பத்தி எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்க. நல்ல டீம் ஒர்க். எஸ். விக்ரம் சார், நான், அசோக் 3 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஹாய் அசோக், உனக்கு 100 ஆயிஸ்ரா. நிச்சயமா. எனக்காக நீ கத்தி குத்து வாங்கிருக்கே. அன்னைக்கு விக்ரம் சாரோட இவன் போயிருக்க வேண்டியவன் தப்பிச்சுக்கிட்டான். பை தி வே, ஹி இஸ் மிஸ்டர் அசோக். ஹலோ. ஹலோ அசோக், மீட் பிரஸ் ரிப்போர்ட்டர் மிஸ் உமா. ஓ, நீங்க தானே அது தலைவர டியூட்டில இருந்து அடிக்கடி வெளியில இருக்கிறவங்க. glad to meet you. ரொம்ப பரபரப்பான கால் கேர்ள்ஸ் கொலை வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களே. முதல்ல என்னால நம்ப முடியல, அப்புறம் எல்லாம் நம்ம அதிர்ஷ்டம்னு சந்தோஷப்பட்டேன். நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா குற்றவாளிக்காக லாயர் ஸ்ரீனிவாசன் ஆஜராகிறாரு. யாரு ஸ்ரீனிவாசன்?
தெரியாதா? இன்னைக்கு தேதியில மெட்ராஸ்லயே பெஸ்ட் கிரிமினல் லாயர். எத்தனையோ குற்றவாளிகளை தப்ப வச்சிருக்காரு. அவருக்கு பணம் தான் பெருசு. அவர் தோத்து போகணும். நிறைஞ்சதா இல்ல பெண்களை கொண்டிருக்கான்னு ப்ரூவ் ஆகணும். அவன் தப்பிக்க கூடாது. ரிலாக்ஸ் தானா? எப்ப அவன் போலீஸ்ல பிடிபட்டானோ அப்பவே அவன் புத்திசாலி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நிச்சயம் அவன் எல்லாத்துக்கும் பழியத்துக்கு போறான். இந்த வழக்கில் குற்றவாளி கூண்டில் நிற்கும் நிரஞ்சன் என்கிற இந்த வாலிபர் கொடூரமான முறையில் பெண்களை கொலை புரிந்துள்ளார் என்பதற்கான ஆதாரங்கள் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இந்திய குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின்படி இந்த கோர்ட் இவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. ஐயோ, செய்யாத கொலைக்கு சேர்த்து தண்டனையா? இந்திய அரசியல் சட்டமாயா இது? அரசியல்வாதிகள் சட்டையா? ஐயா ஜட்ஜி, ஹோட்டல்ல வச்சு உசுர விடுறத பாஞ்சாலி பாப்பா, அது மட்டும்தான் நான் பண்ண கொலை. அது எதுக்கு பண்ண? என் மேட்டரை தெரிஞ்சுட்டாலும் பட்டன் தட்டனை போட்டுன்னு போயிட்டா. அதுக்கு நான் தான் பண்ண முடியும். ஐயா ஜட்ஜி, யாரோ ஒரு பெரிய மனுஷன் இந்த 2 கொலையும் பண்ணிட்டு வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். அவனை பிடிங்க. ஐயோ, சத்தியமா இந்த கொலை நான் பண்ணல. ஐயா ஜட்ஜி, நான் அந்த கொலையை பண்ணலையா? விட்டுருங்க. இந்த கொலையை நான் பண்ணல. ஐயா ஜட்ஜி. பேஷ் பேஷ். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபைல் பாக்கி இருக்காத. அதான் என் கட்சிக்காரருக்கு செய்யாத கொலைக்கெல்லாம் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டல. தூக்கு மேடைக்கு போறவன் ஒரு கொலை செஞ்சா நான் 9 கொலை செஞ்சா நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த தப்புக்காக நீங்க இந்த கோர்ட்டுக்கு மறுபடியும் வரதான் போறாரு. அப்ப இந்த லாயர் ஸ்ரீனிவாசன் யாருன்னு உங்களுக்கு புரியும். வேற எவனோ ஒரு கொலைகாரன் வெளியில சுதந்திரமா நடமாடி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, அன்னைக்கு நிரஞ்சன் கோர்ட்ல கதறும் போதே நினைச்சேன். என் 10 வருஷ சர்வீஸ்ல எத்தனையோ குற்றவாளிகளை பார்த்திருக்கேன். ஆனா தண்டனையை ஏத்துக்க தயாரா இருக்கிறவன் கூட செய்யாத குற்றத்துக்கு பழி ஏத்துக்க மாட்டான். இது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சவால். இமிடியேட்டா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். ஆமா, ஏன் நாம 3 பேர் ஒன்னா சேர்ந்து இத ஒரு பர்சனல் சேலஞ்சா எடுத்து கொலையாளி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணக்கூடாது? ஷூர், why not? நானும் ரெடிதான். ஆனா இந்த கொலைகளுக்கான காரணமே புரியலையே. பொதுவா நாம நினைக்கிற எந்த காரணத்துக்காக அவங்க கொலை பண்றது இல்ல. தொடர்ந்து கொலை பண்றதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதாவது அவங்க அந்த அளவுக்கு சாடிஸ்டா இருக்கணும். தொடர்ந்து கொலை செய்யும் போது ஒரு பேட்டர்ன் வந்துரும் இல்லையா? 8 கொலையை 8 விதமா பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு ஒற்றுமை இருக்கணும். இருக்கே. இந்த கேஸ்ல செத்த எல்லாருமே இளம் பெண்கள், அதுவும் விபச்சாரிங்க. அப்ப அந்த கொலையாளி ஏதோ ஒரு விதத்துல ஒரு விபச்சாரியால பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த தொழில் மேல அவனுக்கு ஏற்பட்ட வெறுப்புல தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த மாதிரி ஆளுங்க மனசுல கொலவெறியோடையும் வெளியில சாதாரணமா தான் இருப்பாங்க. அவங்கள அவ்வளவு சுலபத்துல அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு டாக்டராவோ கிளர்க்காவோ ஏன் ஒரு லாயரா கூட இருக்கலாமே. எந்த கொலையிலையும் ஒரு தடையும் கூட சிக்கலையே. எதை வச்சு ப்ரொசீட் பண்றது? சாதாரணமா இந்த மாதிரி ஆட்கள் முதல்ல கொலை பண்ணும்போது பழி வாங்குற உணர்ச்சி தான் மனசுல இருக்கும். பயங்கரமான வெறியில தான் பண்ணிருப்பாங்க. அவங்க அடுத்தடுத்து பண்ற கொலைகளை தான் நிதானமா திட்டம் போட்டு தடயங்களே இல்லாம பண்ணிருப்பாங்க. இல்லையே, முதல் கொலை அடையாறுல நடந்தது. ரொம்ப சுத்தமா தடயமே இல்லாம பண்ணிருக்கான் கொலைகாரன். இது வெறியில பண்ண மாதிரி தெரியல. கொலைக்கு முன்னாடி அந்த பொண்ணோட யாருமே இல்ல. ரொம்ப திட்டம் போட்டு நடந்த கொலை அது. அதனால அது அவன் செஞ்ச முதல் கொலையா இருந்திருக்க முடியாது. மத்த இடங்களை விசாரிக்கணும். இதே மாதிரி கொலை வேற எங்கேயாவது நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன். கோயம்புத்தூர், மதுரை. விக்ரம், 5 வருஷத்துக்கு முன்னால மதுரையில இதே மாதிரி தொடர்ச்சியா நடந்த கொலைகளை கண்டுபிடிக்கத்தான் எங்க வீட்டுக்காரரும் அண்ணனும் போனாங்க. நிறமாச கர்ப்பிணியானா வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்க வேண்டிய புருஷனையும் எனக்கு சீமந்தம் பண்ணி அழகு பார்க்க வேண்டிய அண்ணனையும் ஒரு குறைஞ்சி போன போனமா தான் என்னால பார்க்க முடிஞ்சது. மதுரையில நடந்த ஒரு ஜீப் ஆக்சிடென்ட்ல 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. Thank you.
நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்டா எப்போ நடந்ததுன்னு சொல்லுங்க. டீடைல்ஸ் கொடுங்க. ஐ திங்க் we got some clue. மதுரையில மட்டும் 86 நவம்பர்ல தொடங்கி 6 மாசத்துல 7 கொலை நடந்துச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் என்ன? சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா செத்து போன எல்லா பெண்களுமே விபச்சாரிங்க தான் சார். வேற ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கா? எஸ் சார். இந்த கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணத்தான் மிஸ்டர் ரமேஷ் வந்தாரு. அவரோட ஆக்சிடென்ட்ல செத்து போனதுக்கு அப்புறம் கொலைகளும் நின்னு போச்சு. நாங்களும் ஃபைல மூடிட்டோம் சார். ஓ, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. போலீஸ் ரிப்போர்ட், கோர்ட் ரெக்கார்ட்ஸ், ஹாஸ்பிடல்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எனக்கு உடனே அனுப்பி வைங்க. ஓகே, இமிடியேட். மேடமோட ஹஸ்பண்ட் ரமேஷ் ஆக்சிடென்ட்ல தான் செத்தான்னு நம்பிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொலைன்னு சொல்றீங்களே, எப்படி? யார் பண்ணது? நான் விசாரிச்சதுல மதுரைக்கு போன ரமேஷ் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ராத்திரி 11 மணிக்கு கமிஷனர் வீட்டுக்கு போயிருக்காரு. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கொலைகாரன் அவர் குடிச்ச காஃபில மயக்க மருந்து கலந்துருக்காரு. அந்த போதையில ஜீப் ஓட்டிட்டு போனதுனால ஜீப் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டாரு. அவர் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஹாஸ்பிடல் ரிப்போர்ட் படி இது ஒரு கொலை. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ரிப்போர்ட்ல அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதா இருக்கு. இதை எப்படி அந்த கொலைகாரன் மாத்தினா புரியல. இங்க இருந்து பேசி பிரயோஜனம் இல்ல. நேரா மதுரைக்கு போகணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் விசாரிக்கணும். எப்படி ரிப்போர்ட் மாறி போச்சுன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கும் பிரியாவுக்கும் இந்த வார கடைசியில முக்கியமான கேஸ் இருக்கு. அதை முடிச்ச உடனே மதுரைக்கு போக வேண்டியதான். என்ன வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எஸ், நான் நாளைக்கே மதுரைக்கு போறேன். வேண்டாமா, இது ரொம்ப ஆபத்தான காரியம். நீ அவரை தேடி போறேன்னு தெரிஞ்சா என்ன தடுக்காதீங்க மேடம். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. அவ போகட்டும் பிரியா. இந்த விஷயத்துல நாம டிலே பண்றதுல அர்த்தம் இல்ல. உமா, நான் உனக்கு இமிடியேட்டா டிக்கெட் ஏற்பாடு பண்றேன். ஓகே? உமா, நீ இவ்வளவு நாள் இந்த கொலை கேஸ் எல்லாம் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்ங்கிற முறையில தான் பாத்துட்டு இருந்த. இப்போ அவன் தான் உங்க ஹஸ்பண்டோட சாவுக்கு காரணம் தெரிஞ்ச உடனே இது என் சொந்த பிரச்சனையா தோணுது. என் பத்திரிகைக்காக இல்லாட்டாலும் உங்களுக்காக நான் போய்தான் ஆகணும். நீங்க 2 பேரும் எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறத நினைச்சா அவனை கண்டுபிடிக்கணும். நானே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். இது என் ரமேஷ் மேலான. ஹலோ ஹலோ, அசோக், விக்ரம் பேசுறேன். ஜேர்னலிஸ்ட் உமா நாளைக்கு மதுரைக்கு போறாங்க. ஒரு டிக்கெட் ஒன்று புக் பண்ணோம். மதுரையில என்ன விஷயம் பாஸ்? அந்த பொண்ணுங்க கொலை கேஸ்ல ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. மதுரைக்கு போன இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது போய் அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலைகாரனுக்கும் இந்த பொண்ணுங்க கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வேலை செஞ்சிருக்கீங்க பாஸ். நானோ இட்ஸ் a டீம் ஒர்க். உமாவும் பிரியா மேடமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியா? குட், வெரி குட். டிக்கெட் எடுக்க மறந்துடாதீங்க. மறக்க முடியுமா பாஸ்? எடுத்துடுறேன், முடிச்சிடுறேன். என்ன பிடிக்கிறது? என் பக்கத்துல நெருங்கி எவன் உயிரோடு திரும்பி இருக்கா? முதல்ல ரமேஷ் ஆகல, அதை கண்டுபிடிக்க போறாளா? உமா அழிந்தா. நான் விபச்சாரிகளை கொண்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணு. இதுல எதுக்கு கூட்டு வரீங்க? தொடர்ந்து கொலை பண்ணுவேன். யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். எல்லாம் வெக்கமா இல்ல? உனக்கு எதுக்கு வெக்கம்? நீ செஞ்ச ஒரே நல்ல காரியம் என்ற பெற்ற. அதனாலதான் உன்ன மாதிரி பொம்பளைங்க என் கையால செத்துக்கிட்டே இருக்காங்க. செத்து கொலையட்டும். அசோக், நீ ஜீனியஸ்டா.
போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு போலீஸுக்கு தண்ணி காட்டுற கில்லாடிடா. பொறுமை, பொறுமையா யாருக்கும் தெரியாம கொலை பண்ண. கண்ட்ரோல், கண்ட்ரோல். அழகா சுத்தமா உமாவை தீத்துடு. வா போலாம், வேட்டையாட நேரம் வந்துடுச்சு. என் மூடையே கெடுத்துட்ட. நாளைக்கு மதுரைக்கு போறிய, ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு வரலாம்னு பார்த்தா அங்க தொடாதீங்க இங்க தொடாதீங்கன்னு ஒரே கண்டிஷன்ஸ். லேடிஸ் ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ். யா, என்ன அவசரம்? நீங்க தான் 1 மாசத்துல கல்யாணம்னு சொல்லிட்டீங்களே. 1 மாசத்துல கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரச புரச த்ரில் இருக்காதே. அதனால இக்கட ரெண்டி. இல்லப்பா, நிறைய வேலை இருக்கு. போய் துணிமணி எல்லாம் பேக் பண்ணோம். நோ 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 நோ, இது பெண்கள் ஆண்டு. ஆண்கள் நாங்க எதுக்கு இருக்கோம்? நான் துணியெல்லாம் துவைச்சு போடுவேன், கசக்குவேன், அயர்ன் பண்ணுவேன், இன்னும் நிறைய வேலையெல்லாம் செய்வேன். மே ஐ ஹெல்ப் யூ? ஒண்ணும் வேண்டாம். நான் பிரியா மேடம் கூட பேசணும். நீங்க ஹாரன் அடிங்க, அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட நீங்க வந்தா போதும். ஆரன் அடிக்கணுமா? தொங்கா, இந்த ஆரனையாவது கொட்டுடா. கொட்டு, வாங்க கொட்டு. வா, விக்ரமங்கள் வந்துட்டாரு, போலாம். யாரு? மதுரைக்கு போறியாமா? கொலைகாரனை கண்டுபிடிக்கத்தானே போ. அவன் ஒரு பைத்தியக்காரன், அயோக்கியன், தான் என்ன பண்றோன்னு தெரியாத வெறியன்னு நினைச்சுக்கிட்டு தானே போற. போ. அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ஒரு புத்திசாலி, தடயமே இல்லாம 13 கொலைகள் பண்ண பெரிய புத்திசாலி. அவனோட ஒரு கொலையும் ஒரு மாஸ்டர் பீஸ். ஒரு பெரிய போலீஸ் படையாலேயே அவனை பிடிக்க முடியல. வாட் நான்சென்ஸ்? என்னமோ அவனை பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. தெரியும். ஏன் அப்ப அவனை பத்தி வெளியில சொல்லல? என்ன சொல்றது? என்ன தேடி ஊர்ல அலையாதீங்க, உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறேன்னு எப்படி சொல்றது? பதிமூணு கொலைங்க பண்ண, ஆனா ஒரு பையனால கூட என்ன கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் ஒரு புத்திசாலி. பணத்தை போட்டோ எடுத்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, தலையை பிச்சுக்கிட்டாங்க, ஆனா என் பக்கத்துல கூட வர முடியல. ஏன்னா நான் ஒரு புத்திசாலி. ஒரே ஒருத்தன் ரமேஷ் மதுரையில என்ன தொட்டுட்டான், பதச்சிட்டேன். அவனை கல்லையில இருந்து கொண்டு வர பாக்குறீங்களா? விட மாட்டேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பழசையெல்லாம் கலர்றீங்களாமே. சாச்சா, நீங்க கஷ்டப்படக்கூடாதுமா, அதான் நானே வந்துட்டேனே. ஏன் இப்படி வெறி பிடிச்சி அலையிற? நீ பண்றதோட அர்த்தம் உனக்கு புரியுமா? சொல்லுடா. நீ கொலை பண்றியே, அந்த பொண்ணுங்களோட நிலைமை உனக்கு தெரியுமா? அவங்கள இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்ட வறுமை, அவங்க படுற கஷ்டம், அனுபவிக்கிற வேதனை, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அனுபவிச்சிருக்கியா நீ? நீ ஒரு மிருகம். கண்மூடித்தனமா கொலையை பண்ணிட்டு ஆலையிற வெறிய
நிச்சயமா ஒரு நாள் பிடிபட்டு சாக போறோம் தெரியாத பைத்தியக்கார, சொந்த விருப்பத்துக்காக உயிரை பறிக்கிற அயோக்கிய, வாழ்க்கையில கஷ்டமே படாம வளர்ந்துட்டு மத்தவங்க கஷ்டத்துல சுகம் காண்ற சாடிஸ்ட். கஷ்டம் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன். கேவலமான பழப்பு நடத்துற ஒரு பொம்பளைக்கு மகனா பிறந்து அப்பம் பேர் தெரியாம வேதனைப்பட்டிருக்கிறேன். காடி துப்பிருக்காங்க இந்த மூச்சு மேல. சோத்துக்காக அலைஞ்சு மத்தவங்க கிட்ட கையேந்தி நின்னப்ப உங்க அப்பா கிட்ட போய் கேளுடான்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அவங்க மேல தப்பில்லடி. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட படுத்தாலே எங்க அம்மா, அவ மேல தப்பு. எவங்கிட்டயோ என்ன பெத்து எல்லார்கிட்டயும் கையேந்த விட்டாலே அவ மேல தப்பு. போய் கேட்டேன், அப்பா யாருமா? தெருவுல போய் தேடுனா குத்திட்டேன், செத்துட்டா. எத்தனையோ பேரோட இருந்தவ பாவம் தனியா போய் சேர்ந்தா. பணத்தை பார்க்க ஒருத்தன் வரலையே, கூட படுத்தவனும் வரல, என்ன பிடிக்க போலீஸும் வரல. அப்ப ஆரம்பிச்சண்டி அந்த மாதிரி பொம்பளைங்களை தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன தடுக்க பாக்குறீங்களா? நான் விட்டாதான் அடி. You bastard! நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் பாஸ்டர் தாண்டி. I am a bastard! 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 என்ன டென்ஸா இருக்கீங்க? புரியுது, உமாவை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம்தான். கூடிய சீக்கிரம் நானும் உமாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்பாடா, இப்போவாது தோணுச்சு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க, பின்ன ஏன் டிலே பண்றீங்க? நீங்க டிலே பண்ண உமாக்கு தான் பிரச்சனை. எப்ப கல்யாணம்? உமா மதுரையில இருந்து வந்த உடனே. மம்மி மம்மி, முக்கியமான விஷயம் பேசுறப்ப குறுக்க பேசக்கூடாது. விக்ரம் அங்கிள் உமா ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நிஜமாவா? நிஜமா தான். நானே உமா ஆண்டி கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். ஏய் மம்மி மம்மி, ஆண்டி என்னமா சொன்னாங்க? ஆண்டி ஒரு ஆளோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அந்த ஆளு ஆண்டியோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க.
என்னதுனா விக்ரம் சாரோட ஆளு இறைவனடி செஞ்சுட்டாரமே. ஆமா, அநியாயமா யாரோ கொண்டுட்டாங்க. தைரியமான பிரஸ் ரிப்போர்ட்டர் எத்தனை நல்ல விஷயத்துக்காக போராடி இருக்காங்க. நல்லா தான் போறாங்க. கொலையாளியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? ஆஸ் யூஷுவல் ஒண்ணும் தெரியல. விக்ரம் சார் படியேறி வரதுக்குள்ள அவன் தப்பிச்சிட்டான். விக்ரம் வரதுக்குள்ள வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சுன்னு சொல்லு. வர வர அவரால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. அவருக்கு போற நேரம் வந்துருச்சு தானா? அசோக், அவரை குறைச்சு மதிப்பிடுற. தான் காதலி செத்த துக்கத்துல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. கொலையாளியோட போறான உமா கையில அவனோட முடிய சதை சிக்கி இருந்தது. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே தடை அதுதான். அதை ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரிப்போர்ட் வந்துடும். வேற எதுவும் தெரியாட்டாலும் கொலையாளியோட பிளட் குரூப், கலர் இதெல்லாம் தெரிஞ்சிடும். இது போதும். இல்ல போதாது, இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. ஆமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எஸ். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். அந்த ரிப்போர்ட் வேணும். எந்த ரிப்போர்ட்? மண்டையில இருந்து விழுந்ததெல்லாம் பொறுக்கி தந்தாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்மா. போகும்போது உதவி செஞ்சுட்டு செத்தா புண்ணியம் கிடைக்குமா? யூ பிளடி. சபாஷ், செத்தாலும் வீரம் போராடிதான் சாவா. குட். வழக்கம் போல எந்த தடையும் இல்ல. பரிசோதனைக்கு அனுப்பின எந்த ஐட்டத்தையும் காணும். ஈவன் தி பிளட் சாம்பிள் இஸ் மிஸ்ஸிங். எனிவே, பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. மைக்கேல். எஸ் சார். இங்க இருக்கிற மெட்டீரியல் லிஸ்டோட காப்பி வேணும். உடனே எழுதி கொடுத்துறேன் சார். ஓகே. கார்பன் பேப்பர் வச்சு எழுதக்கூடாது. ஏன் உயிரை வாங்குற? ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் தினகர துணிச்சலா கொலை செஞ்சு அவர் டைப் பண்ணி வச்சிருந்த ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துட்டு போன கொலைகாரன் அவர் டைப் பண்ண உபயோகப்படுத்தின கார்பன் பேப்பரை தவறுதலா விட்டுட்டு போயிட்டான். அந்த லைட்ல வச்சு படிச்சப்போ கொலைகாரனோட பிளட் குரூப், கலரு, டிஷ்யூ கல்ச்சர் இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. பட் இதெல்லாம் வச்சு அவன் இப்படித்தான் இருப்பான்னு யூகம் பண்றது கஷ்டம். அப்ப என்ன சார் பண்றது? சொல்றேன்.
பட் பிஃபோர் தட் யூ ஹேட் கோ டு மதுரை. மதுரைக்கு போனா இன்னும் ஏதாவது முக்கியமான தடை கிடைக்கும்னு எனக்கு தோணுது. உமா இல்லைங்கிறதுனால இதை அப்படியே விட்டுற முடியாது. எஸ் சார், ஷூர். நான் நாளைக்கே கிளம்புறேன். மீன்வெல் அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு புது ரூட் கிடைச்சிருக்கு. ஆனா அதை எப்படி யூனோ தனசேகர், அந்த கொலகாரனை நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. பிரியாவோட குழந்தை சித்ரா உமாவை அந்த கொலகாரன் கொலை செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த சித்ரா கதவு கண்ணாடி வழியா பார்த்திருக்கா. சோ ஷீ இஸ் தி ஐ விட்னஸ். அப்ப அந்த குழந்தைய வச்சு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணலாம். பட் அதுக்கு பிரியா ஒத்துக்கணுமே. ஒய் நாட் சார்? நோதனா, சித்ரா தான் ஐ விட்னஸ்னு கொலகாரனுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவன் சித்ராவை கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். அதான் யோசிக்கிறேன். சந்தேகமே படாதீங்க சார், இவன் யாரோ ஒரு கொலைகாரன் இல்ல, பிரியாவோட கணவனை, சித்ராவோட அப்பாவை கொன்னவன். சித்ராவால் அவன் பிடிபடுவான்னா பிரியா இதுக்கு தயங்காம ஒத்துக்குவாங்க. கேட்டு பாருங்க. நம்ம சைடுல இந்த குழந்தைக்கு மேக்ஸிமம் செக்யூரிட்டி கொடுத்துடலாம். சித்ரா, அங்கிளோட போயிட்டு வாமா. பாருங்க. சித்ரா, போயிட்டு வா. என்ன அசோக், கிளம்பியாச்சா? டீ சாப்பிட்டீங்களா பாஸ்? குழந்தைய வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துனீங்களாமே, என்ன விஷயம்? உமாவோட கொலைகேஸ்ல கொலைகாரனை பார்த்த ஒரே சாட்சி இந்த குழந்தை தான். என்னையா அது கிளாஸ் பிடிக்க தெரியல? ஓ, பயப்படாதம்மா. ஒண்ணு இல்ல, நம்ம அசோக் அங்கிள் கையில கிளாஸ் வச்சிருந்தாரா, கீழே விழுந்து உடஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் போன் வந்துச்சு. 862423 எஸ் கமிஷன் ஆபீஸா? ஆமா, நான் எம்எல்ஏ கோவிந்தசாமி பேசுறேன். சொல்லுங்க. தனசேகர் இருக்கானா? அவர் இல்லைங்க, அப்பவே வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன விஷயம்? என் பொண்டாட்டி நாயகானம் தனசேகர் பெட்டிஷன் கொடுத்திருந்தாயா? ராத்திரி நேரத்துல தேட முடியாதுங்க, அவர் நாளை காலையில் வந்துருவாரு. நீங்க போன் பண்ண சொல்றேன். தனசேகர் மறுபடியும் எப்பயா வருவான்? காலையில வருவார் சார், நீங்க அப்ப போன் பண்ணுங்க. ஓகே, கண்டுபிடிக்க சொன்னா உங்களை கண்டுபிடிக்க 4 நாள் வேணும் போல இருக்க. சீக்கிரம் கண்டுபிடிங்கயா. நாட்டுக்கு தேவையான விஷயம். என்னம்மா? இந்த ஆளு உமா ஆண்டி கழுத்து நெரிச்சதை நான் பார்த்தேன். இந்த ஆளா? ஆமா. யாரு? அசோகா? ஆமா, கருப்பு தொப்பி கூட போட்டிருந்தாரு. ஹலோ, செக்யூரிட்டி. எஸ் சார். அசோக் கீழே வந்திருக்காரா? இல்ல சார், இப்பதான் போனேன். மை காட்.
என்னாச்சு? அவன் வீட்டுல இல்ல. எஸ், குழந்தை அடையாளம் காட்டினது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்நேரம் அவன் குழந்தை குறி வச்சுப்பா. லெட்ஸ் மூவ். ஓகே சார். ஆகலையம்மா. ஹலோ, என்ன வேலை பார்க்க லட்சணம்? சார் அவர் நான் கேட்ட ஃபைல் ஒண்ணு நீ ஒண்ணு எடுத்து சொல்றீங்க. பண்ணிட்டு இருக்காரு. யார் கூட தூங்காம வேலை பார்த்துட்டு இருக்கான்? ஆமா சார். கான்டாக்ட் பண்ண முடியாது. வேற வேலை எடுத்துக்க. சொன்னா கேளுங்க சார். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க யாரா இருந்தாலும் அது எங்களுக்கு கவலை இல்ல சார். நீங்க என்ன சார் நீங்க சொல்றேன், அவர் கான்டாக்ட் பண்ண முடியாது. சொன்னா கேளு சார். வைங்க சார். ஓகே சார். யா, தேங்க் யூ. அந்த ஃபைலை கொண்டாயா. பத்திரிகையாளர்கள் விஷயம் தெரிஞ்சு போச்சு. வேலையே பயிர் மேஞ்சமா இருக்குன்னு சொல்றாங்க. சிட்டி அவுட் போஸ்ட்ல டைட் செக்யூரிட்டி இருக்கு சார். அவன் சிட்டி விட்டு கண்டிப்பா வெளில போக முடியாது. அசோக் வீட்டை சுத்தி நம்ம ஆளுங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் அங்க வந்தா லுக்கியா, அவன் வழக்கமா போற எல்லா இடங்களையும் ட்ரேஸ் பண்ணுங்க. இன்னைக்குள்ள அவனை எப்படியும் கண்டுபிடிச்சு ஆகணும். ஓகே? I don't want any excuses. You may go. Hello, gentlemen. என்ன ப்ராப்ளம்? போலீஸ் ஸ்டேஷன் எழவுடு மாதிரி இருக்கு. You are under arrest. வாரண்ட் இருக்கா பாஸ்? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறீங்களா பாஸ்? ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா பாஸ்? வக்கீல் வச்சிருக்கேன் பாஸ். இனிமே அவர்தான் பேசுவாரு. வக்கீல் பேசுறா? வக்கீல் பேசுறா? வக்கீல் நான் பேசுறேன்டா. போட்டா. ஏய், ஒத்தை கொத்த ஆம்பளை யாரா வாடாங்கிட்ட. ஏய், விட்டுங்கடா என்ன. ஏய், பாஸ்டர்ட். You son of a bitch. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். This is public prosecutor. You may present the witness. I call Sub Inspector Dhanshekar as my first witness. தனசேகரன், தனசேகரன், தனசேகரன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றுமில்லை. உங்க பேர் என்ன? பி தனசேகரன். நீங்க என்ன தொழில் பண்றீங்க? சப் இன்ஸ்பெக்டர் கிரைம்ஸ். குற்றம் சாட்டப்பட்ட அசோக்கோட உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டா? பழக்கம் உண்டு. சமீபத்துல நீங்க அவரை பத்தி ஏதாவது விசாரணை நடத்துனீங்களா? I mean about his background. ஆமா, விக்ரம் சார் தான் இவரோட பூர்வீகத்தை பத்தி விசாரிச்சுட்டு சொன்னார். நீங்க எங்க போய் விசாரிச்சீங்க? மதுரையில அவர் பிறந்து வளர்ந்த இடத்துல. அது எப்படிப்பட்ட இடம்னு கோர்ட்டுக்கு சொல்ல முடியுமா? அது ஒரு விபச்சாரிகள் அதிகம் உள்ள இடம். ரெட் லைட் ஏரியா. அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது? குடும்பம்னு ஒண்ணு இல்ல, அம்மா மட்டும்தான். அவங்க கூட விபச்சாரம் பண்ணவங்க தான். அவங்க இப்ப இருக்காங்களா? இல்ல, இவருக்கு 7 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? வயித்துல கத்தியால குத்தி இறந்திருக்காங்க. ஆனா தடயம் எதுவும் இல்ல, சாட்சிகள் யாரும் இல்ல. பையனும் ரொம்ப சின்ன பையன். அதனால வேற வழி இல்லாம கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க விசாரிச்சதுல ஏதாவது தடயம் கிடைச்சதா? அப்ப இருந்தவங்கள பல பேர் இப்ப இல்ல. ஆனா இவரோட கூட பழகிட்டு இருந்த 2 பேரை பார்த்தேன். இவருக்கு நினைவு தெரிஞ்சல இருந்து அம்மாவோட பழக்க வழக்கங்கள் இவருக்கு அறவே பிடிக்காதான். வீட்டுக்கு தினசரி யார் யாரோ வர்றதும் போறதும், அசிங்கமா பேசுறதும். சோ சின்ன வயசுல இவர் அடிக்கடி உங்க அம்மா கூட சண்டை போடுவாருன்னு சொல்றீங்க? அடிக்கடி போடுவாராம். சில சமயம் ஆத்திரத்துல கையில கிடைச்சதை எடுத்து அடிப்பாராம்.
சம்பவத்தன்னைக்கு அப்படி ஏதாவது நடந்ததா சொன்னாங்களா? சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் அசோக் யாரோடும் பேசலையா, சரியா சாப்பிடலையா. அதுக்கு 2-3 மாசத்துக்கு அப்புறம் ரவிங்கிற பையன்கிட்ட எங்க அம்மா செத்ததுக்கு காரணம் நான் தான் சொன்னாராம். இதெல்லாம் ஏன் முன்னாடி அவங்க போலீஸ் கிட்ட சொல்லல? சின்ன பசங்க பயம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் தனசேகரன், என் கட்சிக்காரரோட அம்மா விபச்சாரம் தான் பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்கள்ட்ட? போலீஸ் கேஸ் ஏதாவது? கேஸ் எதுவும் இருக்கிறதா தெரியல. பின்ன எதை வச்சு சொல்றாரு? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னதை வச்சுதான். இந்த பாருங்க, அவன் ஒரு நல்ல குடும்ப பொண்ணுன்னு நான் சொல்றேன். அதை மறுக்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கும்? ஆஹா. இல்ல. சரி, அவன் அம்மா செத்தப்போ அசோக் எவ்வளவு வயசுன்னு சொன்ன? 7 வயசு. நீங்க 7 வயசுல எப்படி இருந்த ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. பால் குடி கூட மறந்துருக்க மாட்டேன். நன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றபடியே அவங்க அம்மா இருந்தாலும் ஒரு 7 வயசு சின்ன பையனுக்கு இதெல்லாம் புரியும் நினைக்கிறா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ அவன் பிறக்கும் போதே அவனுக்கு 5 வயசா இருந்திருக்கணும். நீங்க விசாரிச்சுதான் சொன்னல ஒரு ஆள். அவன் என்ன சொன்னா? அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு வாரம் யாரோடயும் சரியா பேசல, சாப்பிடல, அப்படித்தானே? ஆமா. நான் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா செத்தா நீங்க எப்படி இருப்பாள்? சினிமா டிராமான்னு சுத்தினா இருப்பாள். அசோக் அந்த ஆள்கிட்ட வேற என்ன சொன்னதா சொன்ன? எங்க அம்மா செத்ததுக்கு காரணம் நான் தான் சொன்னார். கரெக்ட் தானே? என்ன அப்படி பாக்குறாள்? 7 வயசு ஆம்பளை பையன், அவனுக்கு எல்லாமே அவன் அம்மா தான். யாரும் அவங்க அம்மாவை கொன்னுட்டா. தன்னால காப்பாத்த முடியலையேன்னு அந்த சின்ன பையனுக்கு ஆதகம் இருக்காதோ? அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கான். இத போய் தப்பா எடுத்துக்கலாமோ? சரியான ஆளு போங்க நீங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னுடைய அடுத்த சாட்சி டாக்டர் ஜீவரத்னம். இவர் மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர். 1987ல மதுரையில சில விபச்சாரிகள் வரிசையா கொலை செய்யப்பட்டாங்க. அந்த விஷயத்தை விசாரிக்க மெட்ராஸ் கிரைம் பிரான்ச்ல இருந்து 2 போலீஸ் ஆபீசர்ஸ் போனாங்க. அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்கும் போதே ஜூலை 10ஆம் தேதி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆனா யுவர் ஆனர், அது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டம் போட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை. அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் ஜீவரத்னம் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான சாட்சி. டாக்டர், நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன எழுதுறீங்க? அவங்க ஆக்சிடென்ட்ல சாகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. they had been drugged with some sedatives. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நான் எழுதியிருந்தேன். அத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணலையா? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கொடுத்த ரிப்போர்ட் போலீஸ் ஃபைல்ல வேற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓடினதாக, ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இருந்துச்சு. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? மறுநாள் பேப்பர்ல இந்த நியூஸ் வந்திருந்தது. சம்பந்தப்பட்ட எஸ்ஐயை கூப்பிட்டு போன்ல விசாரிச்சேன். யார் அந்த எஸ்ஐ? அதோ அவர்தான். அவர் அதுக்கு என்ன சொன்னாரு? சாரி சார், எங்கேயோ தப்பு நடந்து போச்சு, யார் என்ன தப்பு பண்ணாங்கன்னு சரியா தெரியல, அதனால ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னு கேஸ மூடிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்ன செஞ்சீங்க? நான் விடல. செத்து போனது 2 போலீஸ் ஆபீசர்ஸ், அது கொலையா இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன், இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ரொம்ப கோவப்பட்டாரு. டாக்டர், இது உங்க வேலை இல்ல, எங்க வேலை. உங்க வேலை ரிப்போர்ட் எழுதுறது மட்டும்தான் அப்படின்னு சத்தம் போட்டாரு. நீங்க கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட காப்பி உங்ககிட்ட இருக்கா? இருக்க. இந்தாங்க. Thank you. Your Honor, நான் இத ஒரு எவிடன்ஸா ஃபைல் பண்ண விரும்புறேன். Granted. Any more questions? That's all, Your Honor. Mr. Srinivasan, you may proceed. டாக்டர் சார், உங்களுக்கு ஞாபக சக்தி உண்டோ இல்லையோ? உண்டு. லேசா எதையும் மறந்துட மாட்டல? சரி, நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 1987ல ஜூலை 15ஆம் தேதி தானே? ஆமா. அதுதான் இல்ல. நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணது ஜூலை 11ஆம் தேதி. 5/4/1930. இந்த தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? Objection, Your Honor. இந்த கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. Your Honor, இந்த சாட்சியோட வயசை கணக்குல எடுத்து பாக்குறப்போ இவரோட ஞாபக சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். Objection overruled. சொல்லுங்க டாக்டர். 5/4/1913 தேதி. அது உங்க பிறந்த நாள். ஓய், பிறந்ததையே மறந்துட்டேரா? 13/1/92. இந்த தேதியில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? Your Honor, என் சாட்சி வயசானவரே. சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் அவர் குழப்பறாரு. Objection overruled. But Your Honor, Mrs. Priya, கொஞ்சம் உட்காருங்க. Would you kindly sit down? டாக்டர், 13/1/92 இந்த தேதி தெரியல. இன்னைக்கு தேதி ஓயுது. இவர் ஞாபக சக்தியை பத்தி பேசிட்டு இருக்கார். Mr. Srinivasan, இது போதும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. Your Honor, இந்த சாட்சிக்கு தன்னோட பிறந்த தேதியும் ஞாபகம் இல்ல, இன்னைக்கு தேதியும் ஞாபகம் இல்ல.
ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு சொல்றாராம். நல்லா கூத்து போங்க. இவரு வேற எங்கேயோ சொல்ல வேண்டிய சாட்சியை இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இவர் சொல்றதை எதையும் ஏத்துக்க கூடாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நம்பர்லாம் நான் என்னைக்கு ஞாபகம் வச்சிருந்தேன், மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டா தானே சொன்னேன். மிஸ்டர் அசோக் உங்க கீழே தானே வேலை செஞ்சாரு? ஆமா. எந்த அடிப்படையில் அவர் மேல குற்றம் சுமத்துனீங்க? மிஸ்டர் அசோக் நவம்பர் 86ல இருந்து டிசம்பர் 87 வரைக்கும் மதுரையில எஸ்ஐயா இருந்திருக்காரு. அப்போ மதுரையில 7 விபச்சாரிங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவர் டிரான்ஸ்பர் ஆகி போன உடனே கொலைகள் நின்றுச்சு. அதே மாதிரி டிசம்பர் 88ல இருந்து ஜான்வரி 89 வரைக்கும் 4 கொலைகள் நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல. அதுவும் அசோக் சப் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்ச அதே காலகட்டத்தில். இதே போலதான் மெட்ராஸ்லயும் இந்த கேஸ் எல்லாம் டீல் பண்ணுது மிஸ்டர் அசோக். சரியா விசாரிக்காம ரொம்ப சீக்கிரமா ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காரு. எந்த கேஸ்லயும் யார் மேலேயும் சந்தேகப்படுற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இல்ல. பாதி கேஸ்ல எஃப்ஐஆர் கூட தற்கொலைங்கிற மாதிரி தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. எல்லா கொலையும் இவரே பண்ணிட்டு ரொம்ப சாமர்த்தியமா மூடி மறைச்சிட்டார். வேற என்ன தடயங்கள் இருக்கு? ஆனா அத வச்சு குற்றவாளி இவர்தானே எப்படி தீர்மானிச்சீங்க? அந்த ரிப்போர்ட்ல இருந்த பிளட் குரூப் O பாசிட்டிவ், இவரோட பிளட் குரூப்பும் O பாசிட்டிவ். அதோட அன்னைக்கு ஸ்டேஷன்ல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன கைகலப்பு நடந்தது. அப்போ அவரோட சத பிஞ்சு என் நகத்துல ஒட்டிருச்சு. நான் அதை உடனே கொண்டு போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணேன். அந்த ரிப்போர்ட்டோட இது ஒத்து போச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர் சார், உங்க சர்வீஸ்ல எத்தனை கொலை கேஸ் டீல் பண்ணிருப்பாள்? சுமார் 100க்கு மேல இருக்கும். அதுல எத்தனை கேஸ்ல கொலையாளி கண்டுபிடிச்சிருப்பாள்? வந்து ஒரு 10 இருக்குமா? மேலே இருக்கும். என்ன அதிகம் போனா 20 இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு கொலை கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு இவன் தானே எஸ்டாப்ளிஷ் பண்றது ரொம்ப கஷ்டமோ இல்லையா? கொஞ்சம் கஷ்டம் தான். பாருங்க, உங்கள மாதிரி ஒரு புத்திசாலிக்கே இது கஷ்டம்னா பாபா என்னோட கட்சிக்காரர். அவர் என்ன ஒண்ணு, அதுவும் செத்ததெல்லாம் பிராஸ்டியூட்ஸ். பல பேர் வந்து போற இடம். மேலிடத்துல இருந்து எந்தவித பிரச்சனையும் இல்ல. அதனால இவர் சுலபமா ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கார். சட்டப்புற்றி எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டார். இதுக்காக நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமே தவிர இங்க கோர்ட்ல வந்து சொல்லலாமோ? யுவர் ஆனர், அவர் அங்க வேலை செஞ்ச அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் இந்த கொலையெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி நடக்கல, அதுக்கு அப்புறமும் நடக்கல. அதனால அது அவர் செஞ்ச மாதிரி ஆயிடுமா? எவனோ ஒரு கிரிமினல் இவரை பிடிக்காதவன் இவருக்கு சவால் விடுற மாதிரி இவர் வேலை செய்யற ஏரியால தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். அத போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புத்திசாலியான இன்ஸ்பெக்டர் அப்பாயின்ட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டாமோ? அதை விட்டுட்டு ஒரு போலீஸ்கார மேலேயே பழி போட்டா எப்படி? நான் சொல்றேன், என் கட்சிக்காரருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த வித சம்பந்தம் இல்ல. இட் இஸ் பியூர் கோயின்சிடென்ஸ். அது மறுக்க உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. சாட்சியாவது வெங்காயமாவது? நீரே ஒரு சாட்சி, நீரே அப்படி தடுமாறு. சரி, அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டோட ரிப்போர்ட் அதை சொன்னல? ஆமா, அந்த ரிப்போர்ட்டை டைப் பண்ண கார்பன் காப்பி கிடைச்சது. அதுல அவர் கையெழுத்து சீல் இருக்கோ? கொலையாளி ஒரிஜினல் ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டான். அவர் கையெழுத்து இல்லாத ரிப்போர்ட் எப்படி சார் செல்லுபடி ஆகும்? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், இது உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஸ்டேஷன்ல நடந்த கைகலப்பெல்லாம் அவரை பிராண்டினதா வேற சொல்றேன். இதுக்காக உங்க மேல தனியா ஒரு கேஸ் போடணும் தெரியுமே. என்ன மறுக்கிறீர்? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உன் பேர் என்னம்மா? என் பேரு சித்ரா. இவரை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பாத்திருக்கேம்மா. இல்ல இல்ல, பாத்திருக்கேன் மேடம். எப்பமா? இவர்தான் அன்னைக்கு உமா ஆண்டியோட சண்டை போட்டு அவங்கள அடிச்சாரு. எங்கம்மா? இவர்தான் உமா ஆண்டி அடிச்சாருன்னு உனக்கு நல்லா தெரியுமா? ஓ தெரியுமே, நான் இவரை பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பாப்பா, உனக்கு நிறைய கதையெல்லாம் தெரியுமா? ஓ தெரியுமே, கரடி கதை, முயல் கதை. வெரி குட் வெரி குட். இந்த கதையெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க? எங்க அம்மா. இப்ப செத்த பின்னாலும் ஒரு கதை சொன்னிய, அதுவும் உங்க அம்மா சொல்லி கொடுத்தாளா? I strongly object this, your honor. Objection sustained. பாப்பா, அன்னைக்கு நீ உமா ஆண்டி வீட்டுக்கு போனியே, கதவு தட்டினியோ? தட்டின, கதவு திறக்கல, உள்ள என்னென்னமோல சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ண? ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். கதவு திறக்கலனா நீ அப்படிதான் எட்டி பாப்பியா?
முன்னாடி ஒரு தடவை பார்த்திருக்கேன். என்ன பார்த்த? உள்ள விக்ரம் அங்கிளும் உமா ஆண்டியும். சொல்லு சொல்லு, என்ன பண்ணாங்க? அது வந்து ஆஹா சொல்ல மாட்டேன். நீ சமத்துக்கு வந்தியோ இல்லையோ சொல்லி விடுறீமா? ஆஹா சொல்லவே மாட்டேன். சொல்லுமா? சொல்ல போறியா இல்லையா? Objection, Your Honor. இவர் குழந்தையை மிரட்டுறாரு. This question is irrelevant to this case. Objection sustained. யுவர் ஆனர், ஏற்கனவே அந்த வீட்ல ஒரு வாட்டி என்னவோ நடந்திருக்கு. யூ ப்ளீஸ் நோட் இட். குழந்தை, அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருந்தியா? ஆமா. கனவுல பூச்சாண்டி வந்தானா? பயந்து மூச்சிண்டியா? ஆமா. எதிரில இவர் இருந்தாரா? அவர் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. என்ன பிடிச்சிருக்கா? இல்ல. தோ அவங்கள பிடிச்சிருக்கா? இல்ல. உனக்கு யாரை தான் பிடிக்கும்? எனக்கு யாரையுமே பிடிக்கல மம்மி. யுவர் ஆனர், சின்ன குழந்தைக்கு என்னெல்லாமோ சொல்லி கூட்டின்னு வந்திருக்கா. ஒரு 4 கேள்வி கேட்கறதுக்குள்ள இந்த பாருங்க அழகுது. உமா வீட்டுல ஏற்கனவே என்னமோ நடந்திருக்கு. கேட்டா குழந்தை சொல்ல மாட்டேங்கிறது. அடிக்கடி அந்த வீட்டுல என்னெல்லாமோ நடக்கிறதுனால அது ஒரு மர்ம மாளிகையா இருக்குமோன்னு நினைக்கிறேன். விசாரணை கமிஷன் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். குழந்தை வேற கன்ஃபியூஷன்ல இருக்கு. சோ குழந்தை சொல்ற எதையும் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுன்றது என்னோட வாதம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் பிரியா, இன்னும் வேற ஏதாவது சாட்சிகள் விசாரிக்கணுமா? Your Honor, I would like to produce one more witness. Press reporter, Miss Uma. Objection, Your Honor. இது என்ன விளையாட்டு? அவன் செத்து போயிட்டதா சொல்லி இங்க மர்டர் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவளையே விட்னஸா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவன் ஆவியா புடிச்சு வந்திருக்காங்க. வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? மிஸ்ஸஸ் பிரியா, வாட்ஸ் கோயிங் ஆன்? Your Honor, இத விளக்கி சொல்ல எனக்கு கொஞ்சம் அவகாசம். நீங்க விளக்கவும் வேண்டாம், தொடக்கவும் வேண்டாம். Your Honor, this is a case of absolute misdemeanor. Highly irregular. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? This is a house now. Let him give me a chance. Your Honor, this is court and order house. Let him go. Your Honor, this is a public place. நீங்க 2 பேரும் சேம்பருக்கு வாங்க. கோர்ட் கலையலாம். நல்ல கேஸ் போடலாங்க. இவ்வளவு நாய் வாழ கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் அது தெரியும்னு நினைச்சேன். இப்ப அதுவும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. Your Honor, இத நான் விளக்கி சொல்றேன். என்னத்த சொல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க வேலைதான் கேஸ். மிஸ்டர் சீனிவாசன், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்க என்ன சொல்ல வராங்களோ சொல்லட்டும். உமா இந்த கேஸுக்காக மதுரைக்கு போறதா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி தான் அவளை கொலை செய்ய முயற்சி நடந்தது. அதுல அவ சாகல. ஆனா கொமேட்டிக் கண்டிஷன்ல, அதாவது நினைவில்லாம இருந்தா. அவ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா மறுபடியும் அவ உயிருக்கு ஆபத்து வரலாம். இல்ல கொலையாளி உஷாராயி தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சு நானும் விக்ரமும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். அவ செத்து போன மாதிரி வெளியே காட்டணும். அவளை ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். நேத்து ராத்திரி தான் உமாவுக்கு நினைவு வந்தது. அவளை கோர்ட்ல சாட்சி சொல்ல அனுமதிச்சா குற்றவாளி அசோக் தாங்கிறது உறுதியாயிடும். Your Honor, please. மிஸ்ஸஸ் பிரியா, நீங்க பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்காதீங்க. அப்புறம் கோர்ட் எதுக்கு, சட்டம் எதுக்கு? உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கடுமையானதா கூட இருக்கலாம். இந்த கேஸை மேற்கொண்டு எப்படி நடத்தணுங்கிறத நாளைக்கு நான் கோர்ட்ல சொல்றேன். இப்ப நீங்க 2 பேரும் போகலாம். But Your Honor, no more arguments. You may go now. என்னையே இப்படி பண்ணிட்ட? அவ செத்து போயிட்டேன்னு சொன்ன, பேய் மாதிரி வந்து நிக்கிறா. அதான் சார் எனக்கு தெரியல, எங்க மிஸ் ஆச்சுன்னே புரியல. உமா அங்க எப்படி வந்து சேர்ந்தான்னு 2 பேரும் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்தேன். அவ அங்க வந்து நின்ன உடனே அந்த தலப்பா தலைய மூஞ்சி போன போக்க பாக்கணுமே. கையும் ஓடல, காலும் ஓடல. என்ன பண்றதுன்னு பார்த்தேன். மிஸ்டர் அது இதுன்னு கத்தி கலவரம் பண்ணிட்டேன். ஆமா, அவகிட்ட என்னதான் சொல்லி தொலைச்ச? எல்லாத்தையும் உமா கிட்ட சொல்லிருக்கான். அவன் அம்மாவை கொலை பண்ணதுல இருந்து இப்ப பண்ண கொலை வரைக்கும் பெலாவரியா விளக்கி சொல்லிருக்கான். நாளைக்கு மட்டும் ஜட்ஜ் உமாவை சாட்சி சொல்ல அனுமதிச்சாங்கன்னா வேற வேணையே வேண்டாம். அதுக்கப்புறம் நீ சிவலோகமா இல்ல வைகுண்டமான்னு யோசிக்க வேண்டியதுதான். அந்த ஆள் இது வரைக்கும் நம்ம எல்லா விட்னஸையும் உடைச்சிட்டாரு. கேஸ் நம்ம பக்கம் வீக்கா தான் இருக்கு. கொலையாளி யாருங்கிறது இவ்வளவு கரெக்டா தெரிஞ்சிருந்தோம். அதை ப்ரூவ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, சேம்பர்ல ஜட்ஜ் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அந்த பிபிக்கு செம்ம டோஸ்.
அவன் என்னமோ உருக்கமா தான் பேசினா, ஆனா கடைசி வரைக்கும் ஜட்ஜி பிடி கொடுத்தே பேசல. நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை மிஸ்ட்ரைல் ஆர்டர் ஆயிடுச்சுன்னா கொலையாளி தப்பிச்சிருவான். அது நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. இத்தனை நாளா நாம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாயிடும். சார் ப்ளீஸ் சார், என்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்திருக்கு சார். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கோர்ட் விசாரணைக்கு தயாரா இருக்கு. இன்னும் ஏன் குற்றவாளி வரல? யுவர் ஆனர், வாட்ஸ் ஆல் திஸ்? ஒரு அக்யூஸ்ட் சரியான டைம்ல கோர்ட்ல இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், எதுக்கு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? திஸ் இஸ் கிராஸ் நெக்லிஜென்ஸ் ஐ சே. மிஸ்ஸஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், என்ன ஆச்சு? ஏன் இன்னும் வரல? அப்படி போடு. யுவர் ஆனர், அவங்க எல்லாம் ஜெயில இருந்து கிளம்பியாச்சு. ஏதாவது டிராபிக் ஜாம்ல மாட்டி இருப்பாங்க. எங்க வேலூர் ஜெயிலியா வச்சிருக்க? இவ்வளவு நேரம் ஆறுது. மிஸ்ஸஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. பட் யுவர் ஆனர், நீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். என்ன யுவர் ஆனர் அவகாசம்? ஆல்ரெடி we have moved for mistrial. Invest. யுவர் ஆனர், கோர்ட்டு கூட்டிட்டு வர வழியில தன்னோட ஆட்களை வச்சு ஜீப்பை மடக்கி போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு குற்றவாளி தப்பிச்சு ஓடிட்டான். யுவர் ஆனர், அவன் கொலைகாரங்கிறது இதன் மூலமா உறுதியாயிடுச்சு. எங்க கேஸ் ஸ்ட்ரைட்டாவே ப்ரூவ் ஆயிடுச்சு. நேத்து உமாவை சாட்சியா கொண்டு வந்த உடனே அவன் பயந்துட்டான். அவங்க மூலமா எல்லா விஷயமும் வெளியாயிடுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயம் அவனுக்கு தண்டனை கிடைக்குங்கிறதுனால அவன் இன்னைக்கு தப்பிச்சிட்டான். The prosecution rests its case. வணக்கம். தலைப்புச் செய்திகள். சென்னையில் கொலை குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளி இன்று தப்பி ஓடிவிட்டார். பரபரப்பாக பேசப்பட்டு வந்த விபச்சார பெண்கள் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட போலீஸ் அதிகாரி அசோக் இன்று கோர்ட்டுக்கு கொண்டு வரும் வழியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதற்கு முன் பொறுப்பான பதவியில் இருந்த இவர் இப்படி தப்பி ஓடி இருப்பது சட்டத்தை மிகவும் இழிவுபடுத்தி இருப்பதாக வருத்தம் தெரிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சிவசங்கரி, நாளை இது போன்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு வழிகாட்டியாக இருந்துவிடக் கூடாது என்பதில் தான் அதிக கவனம் செலுத்தப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். விரைவில் தப்பி ஓடிய கைதியை கண்டுபிடித்து கோர்ட்டில் ஒப்படைப்போம் என்று சென்னை நகர காவல்துறை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நபர் பல கொலைகளை செய்திருக்கிறார் என்பதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே காவல்துறையினரையே தாக்கிவிட்டு தப்பித்திருப்பது மன்னிக்க முடியாத குற்றம். எனவே காவல்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளி அசோக்கை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் ஒப்படைக்குமாறு ஆணையிடுகிறேன். காவல்துறையில் பணியாற்றிய இந்த நபர் துப்பாக்கி போன்ற பல ஆயுதங்களை புழக்கத்தில் வைத்திருப்பதால் அவரை உயிருடன் பிடிப்பதில் பிரச்சனை ஏற்படின் பிணமாக கொண்டு வரவும் இந்த கோர்ட் அனுமதி அளிக்கிறது. ஆச்சரியமா இருக்கா?
என்ன நீங்க எதிர்பார்க்கல. திட்டம் போட்டு கொலை பண்றது உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ நினைச்சா அது உன் முட்டாள்தனம். புரியலையா? புரியாது. ஏன்னா நீ நினைக்கிற அளவுக்கு நீ புத்திசாலி இல்ல. போலீஸ் கிட்டே இருந்து உன்னை தப்ப வச்சு இங்க கூட்டிட்டு வந்தது லாயர் ஸ்ரீனிவாசன் இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொலை செஞ்சியே இன்ஸ்பெக்டர் ரமேஷ், அவரோட மனைவி நான் தான் தப்ப வச்சேன். அன்னைக்கு வேனை மறிச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்த எல்லாருமே விக்ரமோட ஆளுங்க, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. விஷயம் தெரியுமா? நீ தப்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சு உன்னை பார்த்த உடனே சுட சொல்லி கோர்ட்ல ஆர்டர் போட்டுட்டாங்க. நீயே படிச்சு பாரு. பொடிடா. உன்னை பார்த்துட்டேன். சுட்டுலாமா? எந்த நிமிஷம் சாக போறோன்னு தெரியாம இப்ப பயந்து சாகர பாரு. அத நீ நிறைய அனுபவிக்கணும். அது வரைக்கும் உன்னை சுட மாட்டேன். பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன்னு உமா கிட்ட சொன்னியாமே. பிறந்ததுல இருந்து போத்தி வளர்த்த அண்ணன், கல்யாணம் ஆனதுல இருந்து கண்ணா வச்சுக்கிட்ட புருஷன், 2 பேரையும் உன்னால பறி கொடுத்துட்டு வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. எனக்கு உன் பதில் என்ன? அப்பம் பேர் தெரியாம நீ வேதனைப்பட்டியாமே. அப்பம் பேர் தெரிஞ்சிருந்தோம் அவரோட முகத்தை ஒரு தடவை கூட பார்க்க முடியாம தினம் தினம் ஏங்கிக்கிட்டு இருக்காளே என் குழந்தை, அவளுக்கு உன் பதில் என்ன? சின்ன வயசுல உன் மூஞ்சில காரி துப்புனாங்கிறதுக்காக எத்தனையோ பெண்களை கொன்னு அதை கண்டுபிடிக்க பார்த்த என் கணவரோட உடம்பையே சிதைச்சு அனுப்புறியே, அதுக்கு உன் பதில் என்ன? உன்னை சுத்தி நிக்கிற கூட்டம் உன் மேல சுண்டு வரல கூட வைக்காது. ஏய், ஒத்தைக்கு ஒத்த நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா என்ன மீறி தப்பிச்சு போடா.
போட்ட தாயவ சுத்தம் பண்ணி போட்டாங்க வாழ வந்த கண்ணது மொளையில காஞ்சுது தூங்கும் நேரம்தான் தூங்கடா தூங்கடா கொன்னு விட்டானே அம்மாவதான் பிஞ்சு மனசு கல்லாகத்தான் கொன்னு விட்டானே அம்மாவதான்